Hi everyone, welcome back to my channel. So in the channel இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி வந்து என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணுற டைம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்கள் ஸ்கின்னில் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்க போகுது. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் மெயினான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கார்னியர் மசாலா வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதான ஒரு பேபி ஆயில் இல்லை கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மேக்கப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது அன்றைக்கி எந்த மேக்கப் நான் அப்ளை பண்ணல. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங். நான் வந்து டர்மா வைபோட கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹைட்ரா கிளென்சர் ஸ்பெஷலி ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது, ஆனாலும் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மைல்டு கிளென்சராக இருக்கும். அண்ட் இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுதோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து 1 மினிட்காவது நல்லா ஃபேஸை வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுற கிளென்சர் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும், இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் இந்த கிளென்சர் வந்து ரொம்ப ஹேஷாக இருக்காது ஸ்கின்னில். ஸோ நம்மளோட நேச்சுரல் ஆயில் வந்து போகாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா சில ஃபேஸ் வாஷ்லாம் ட்ரை பண்ணிவிடும் நம்ம ஸ்கின்னை. இந்த ஃபேஸ் வாஷ்லாம் அப்படி ஆகாது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ் இது. இது பற்றி ரிவ்யூ ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா டோனிங். நான் வந்து ஹோலிஸ்டிக் தத்துவ ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட இருக்க ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிட் மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ரோஸ் வாட்டர் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரோஸ் வாட்டர். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜோஃப்லா ரோஸ் வாட்டர் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் தான், 180 ருபீஸ் தான். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட கம்மி பார்த்திங்கன்னா வந்து பதாஞ்சலியோட ரோஸ் வாட்டர் நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ சிடிஎம் ரொட்டீன் சொல்லுவாங்க, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஈஸியாக வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரில் அந்த எண்ணெய் வழிகிற மாதிரிலாம் இருக்காது, க்ரீஸியாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வந்து பேபி ப்ராடக்ட் ஸ்மெல் மாதிரி வரும். இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா இதோட ரிவ்யூ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷன்ஸில் தான் பண்ணணும், டவுன்வர்ட் டைரக்ஷன்லலாம் பண்ணக்கூடாது. அப்பர் டைரக்ஷனில் எப்போவுமே லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபேஸ் வந்து மசாஜ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இந்த மாய்ஸ்சரைசரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும்னா நீங்கள் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த செட்டாஃபில் மாய்ஸ்சரைசரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும். இது வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து சூப்பராகவும் ஒர்க் ஆகும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செட்டாஃபில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ரிவ்யூ பர்பஸ்க்காக குங்குமத்தி தைலம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். வீக்லி ட்ரைஸ் வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீசெண்டாக வந்து என்னோடய ஹால் வீடியோவில் கூட இந்த ப்ராடக்ட்டை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து 100% நேச்சுரல் அண்ட் ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் இருக்கிற ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் எவ்ரிடே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ்க்கு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்னோடய ஐப்ரோஸ்லேயும் என்னோடய ஐலேஷஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் எவ்ரிடே நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் நம்மளோட ஐப்ரோஸ்லேயும் நம்மளோட லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணால் நல்ல க்ரோத் வரும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து லிப் பாம். நான் வந்து நிவ்யா லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீ இருக்குல்ல அது கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப சுருக்கம் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ் எதானு இருந்துச்சுன்னா நீங்கள் எதான ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அந்த ஹெர்பல் இருக்க மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபேஷியல் ஆயில், வேதா எர்த்தில் இருக்க ஃபேஷியல் ஆயில். இதோட லிங்க் நல்லா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் வேணால் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஆயுர்வேதிக் பிராண்ட். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஏதான ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இது யூஸ் பண்ணி உங்களோட பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், ஹோம் ரெமடி வேணும்னா நான் ஆல்ரெடி ஹோம் ரெமடிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா நேச்சுரல் ஹோம் ரெமடிஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் இருக்க ஹோம் ரெமடியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Raksha saying bye bye and take care of yourself.